ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே எழுந்து நான் ஃபஸ்ட்டு காஃபி குடித்தேன். அப்புறம் அம்மா கூழ் செஞ்சுருந்தாங்க. அதுவும் குடிச்சிட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக முருங்கைக்கீரை செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் அடுக்கி வைக்கிற வேலை இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஃப்ரூட்ஸ்க்கு நாங்கள் 1 வீக்குக்கு வாங்கி வச்சுருக்கோம். எப்போயுமே வாங்கிட்டு ரெகுலராக ஜூஸ் குடிப்போம். நான் ஒர்க் போயிட்டேன்னா ஜூஸ்லாம் அவ்வளோவா குடிக்க மாட்டேன். அதனால் வீட்டில் இருக்கும்போது அம்மா நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வச்சுருவாங்க. அதனால் வீக்லி எப்படி இருந்தாலும் 1 வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் டெய்லியும் ஜூஸ் குடிப்போம், நானும் அம்மாவும். இது என்ன பழம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கே இது பேர் தெரியல. ஆனால் இது டேஸ்ட்டும் அவ்வளோவா நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. பார்க்கறதுக்கு ஏதோ பேச்சம்பழமாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் நல்லாவே இல்லை. அதனால் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று சாப்பிட்டேன், எனக்கு பிடிக்கல அவ்வளோவா. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் லேஸ் இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சு. சரி, மாதுளை பழத்தை உரித்து ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். அம்மாவுக்கு எனக்கு ஜூஸ் போட்டேன். அரைச்சிட்டு நல்லா பால் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு மத்தியானமாக சாப்பாடு அம்மா செஞ்சுருந்தாங்க. சாம்பார், அதுக்கப்புறம் கோஸ் பொரியல், அப்புறம் அப்பளம் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் நாங்கள் கோவிலுக்கு கிளம்பணும். திருத்தணி கோவிலுக்கு நானும் அம்மாவும் மட்டும் போயிருந்தோம். பஸ்ஸில் எடுத்த வீடியோ தான் இது. போகிற வழியில் நல்லா செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நானும் அம்மாவும் மட்டும் கோவிலுக்கு போயிட்டோம். போகிற வழி ஃபுல்லாகவே கடையாக இருந்துச்சு. நான் சின்ன வயசில் தான் போயிருக்கேன். ரொம்ப நாளாச்சு கோவிலுக்கு போயிட்டு திருத்தணிக்கு. அதனால் அம்மா கூட போயிருந்தேன். அப்புறம் அர்ச்சனை பண்ணதுக்கு தேவையான பழம், பூ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே படியில் தான் நம்ம ஏறி போயிருந்தோம். 365 படி அப்படின்னு சொன்னாங்க. ஏற படி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏறவே முடியல. ஈஸி ரூட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் அதனால தான் எங்களுக்கு தெரியல. அப்படியே 1 hour வெயிட் பண்ண வச்சாங்க சாமி பார்க்கறதுக்காக. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் நிறையா போய் போக போக கூட்டம் ஆயிடுச்சு. செமையாக இருந்துச்சு. சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் நானும் வெளியே. அப்புறம் நானும் அம்மாவும் பிரசாதம் வாங்கினோம். அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.